அடியே மலேசியாக்காரி, 10 ஊருக்கு என் புள்ள நீதி சொல்லுவான், அவனையே பஞ்சாயத்துல நிறுத்துறியா நீ? பிராது கொடுத்த நாக்க அறுக்காம விட மாட்டேன். அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்னடா சும்மா இருடா. டே சிவா, எங்கடா பிடிச்ச இவள? பெரிய மனசு பண்ணி வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. என் குடும்பத்தை ஆட்டி பாக்குறியா நீ? உன்னை என்ன பண்ற பாரு. வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன காரணம்னு முதல்ல கேட்கலாம். என்னத்த கேக்குறது? சிவாவுக்காக ஏத்துக்கிட்டதுதான் காரணம். பிரச்சனை பெருசாயிடும் போல இருக்கே. பேசாம இருக்கா? ஜனனி நம்மள சிக்க வச்சா செருப்படி நிச்சயம். அம்மா, ஜனனிய மலேசியா பேக் பண்ண வாய்ப்பு இருக்கா? நீயும் நானும் சேர்ந்துதான் ஐடியா கொடுத்தோன்னு தெரிஞ்சா நமக்கே பேக்கப் தான். பாத்துக்கோ. ஏண்டி, யாரு கேட்டு பிராது கொடுத்த? பஞ்சாயத்துல பிராது கொடுக்கற அளவுக்கு என்ன காரணம்? ஏய், அம்மா கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. ஏண்டி கேட்டா பதில் கூட சொல்ல மாட்டியா? என்கிட்ட சொல்லாம ஏன்டி இப்படி பண்ண? சிவா வேண்டாம். ஏங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்க போய் தானே பிராது கொடுத்தீங்க. என்னன்னாவது சொல்லுங்களேன். ஜனனி, நீங்களாதான் பிராது கொடுத்தீங்களா? ஏன்னா கண்டிப்பா ஊர் பஞ்சாயத்து இந்த பிராது கொடுக்கறத பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. உங்களை யார் தூண்டி விட்டாங்க? அடேங்கப்பா, எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சா இவ வேற மாதிரி யோசிக்கிறாளே. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணலாமா? இந்த குடும்பம் உங்க குடும்பம் இல்லையா? ஐயா பஞ்சாயத்துல நின்னா உங்களுக்கும் சேர்த்துதானே அவமானம். நீங்க யார் சொல்லி இப்படி பண்ணீங்க? ஏய், பதில் சொல்லு. அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஊர்ல அவருக்கு இருக்கிற மரியாதை தெரியுமா உனக்கு? என்ன காரியம் பண்ணிருக்க? இப்ப சொல்ல போறியா இல்லையா? விசாலாச்சி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இங்க வா. உன் பொண்டாட்டி கேட்ட கேள்விக்கு பஞ்சாயத்துல வச்சு பதில் சொல்றேன். சொல்லிதானே ஆகணும். பஞ்சாயத்து கூட்டிட்டு வா, அங்க பதில் சொல்றேன். துளசி ஏன் இன்னும் இந்த குடும்பத்துல இருக்கான்னு எனக்கு தெரியணும். இல்ல துளசிக்கு ஹஸ்பண்டான்னு எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. பொண்டாட்டி கேட்ட கேள்விக்கு பஞ்சாயத்துல வச்சு பதில் சொல்றேன். சொல்லிதானே ஆகணும். பஞ்சாயத்து கூட்டிட்டு வா, அங்க பதில் சொல்றேன். சிவா, சரி, நீ யார் சொல்லி பஞ்சாயத்துக்கு போன? அது நானாதான் போனேன். சரி, அந்த பஞ்சாயத்து தலைவர்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது கேட்டு கேட்டு நானாதான் போனேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கிறுக்கு மாதிரி தெரியுதா? இந்த ஊர்ல பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கு. அதுல பிராது கொடுத்தா சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது நான் சினிமால பாத்திருக்கேன். யார காப்பாத்திக்கிட்டு இருக்க? உன்னை ட்ரிகர் பண்றது யாரு? என்ன கேட்காம என்னோட அப்பாவை நீ பஞ்சாயத்துல நிக்க வைக்க போறேன்னா அதுக்கு என்ன காரணம்? என்ன என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படித்தானே? இல்ல சிவா, நீ உண்மையா என் மேலதான் பிராது கொடுத்திருக்கணும். ஏன்னா துளசிக்கு தாலி கட்டினது நானு. இந்த குடும்பத்துல துளசி இருக்கிறதுக்கு காரணமும் நானு. இது என் குடும்பம். இந்த குடும்பத்துக்குன்னு ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கு. தீராத 1000 பிரச்சனைகளை ராசாம்பளம் தீர்த்து வச்சிருக்காரு. அவரு மேலேயே நீ பிராது கொடுத்து வச்சிருக்க, அதுவும் எனக்கு தெரியாமலே. இதெல்லாம்
மன்னிக்கிற தப்பே இல்ல ஜனனி. துளசி ஏன் இந்த வீட்டுல இருக்கான்னு கேக்குறல்ல, நான் கேக்குறேன், நீ ஏன் இந்த வீட்டுல இருக்கணும்? என் குடும்பத்தை நீ உன் குடும்பமா நினைச்சிருந்தா இந்த தப்ப பண்ணிருக்கவே மாட்டேன். ஜனனியா என் குடும்பமானா எனக்கு குடும்பம் தான் முக்கியம். நீ என் உயிரா இருக்கலாம், ஆனா என் உயிரை விட எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். இந்த குடும்பத்தோட கௌரவம் எனக்கு முக்கியம், எங்க அப்பாவோட மான மரியாதை எனக்கு முக்கியம். இந்த பஞ்சாயத்து முடிஞ்சதும் நீ மலேசியா போக ரெடி ஆகி. அப்ப சிவா 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 சாரி சிவா, இது இவ்ளோ பெரிய தப்புன்னு எனக்கு தெரியாது சிவா. பத்மா ஆண்டி, அமராவதி, ரம்யா, பவானி, ராஜசேகர் அண்ணன் எல்லாரும் சேர்ந்துதான் சொன்னாங்க. தலைவர் வீட்டுக்கு அமராவதியும் ராஜசேகர் அண்ணனும் தான் என்ன கூட்டிட்டு போனாங்க. சத்தியமா இது இவ்ளோ பெரிய விஷயம்னு சீரியஸா எனக்கு தெரியாது சிவா. நான் இத வேணும்னே செய்யல சிவா, என்ன நம்பு சிவா. என்ன குழந்தையா ஜனனி? சொல்லு, குழந்தையா? அவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்ல. நீ பண்ணது தப்புதான் ஜனனி, மன்னிக்க முடியாத தப்பு.